வைக்க கூடாது. இன்னல்லாஹ லா தக்ஃபிர், நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். எந்த மையுஸ்ரிகுபில்லா, யார் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கிறாரோ அவருடைய பாவத்தை அல்லாஹ் ஒரு காலமும் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் திருமறையில் சொல்கின்றான். இன்னொரு இடத்தில் சொல்கின்றான், ஒமை யுஸ்ரிக் பில்லாஹ் ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, யார் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கின்றாரோ, அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் அவுலியாவுக்கு இருக்குது என்று நம்புவாரோ, அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் முஹையத்தீன் ஆண்டவருக்கு இருக்குது என்று நம்புவாரோ, அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் நபிமார்களுக்கு அவுலியாக்களுக்கு இருக்குது என்று நம்புவாரோ, அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் இந்த கயிறுக்கு இருக்குது என்று நம்புவாரோ, அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் இந்த மனிதரை பார்த்தால் எனக்கு வறுமை வந்துடும், இவர் முகத்துல முடிச்சுட்டு போனா எனக்கு இன்னைக்கு வருமானம் அள்ளி குவியும் என்று அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அருள் வளத்தை, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சோதனைகளை அற்ப மனிதர்களால் வருகிறது என்று மூட நம்பிக்கையில் சிறுக்கு வைப்பாரோ, பக்கத்து ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, அவருக்கு சொர்க்கம் ஹராமாகிவிட்டது. வமா வாஹுன்னார், அவர்கள் சென்றடையும் இடம் நரகமாக இருந்தது. அல்லாஹ் நன்மையை ஏவு தீமையை தடுன்னு அல்லாஹ் சொல்றான். வல்தகும் மின்கும் உம்மத், உங்களிடத்தில் ஒரு கூட்டம் இருந்தே ஆக வேண்டும். எப்பேற்பட்ட கூட்டம்? எதுவூன இலல் ஹைர் வ யஅமுரூன பில் மஅரூஃப், நன்மையை ஏவி நல்லதை நோக்கி மக்களை அழைத்து, வ யன்ஹவுன அனில் முன்கர், தீமையை தடுக்கின்ற ஒரு கூட்டம் உங்களிடத்தில் இருக்கட்டும். உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்றானா இல்லையா? நன்மையை ஏவுவது தீமையை தடுப்பது என்பது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அல்லாஹ் கடமையாகவே வச்சிருக்கும் பொழுது ஒவ்வொரு முஸ்லிம்கள் சொன்னார்கள், தீமை பெருகிவிட்டால் அங்கே இருக்கக்கூடிய நல்லவர்களும் சேர்ந்துதான் அழிவார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்களே. அப்ப இன்றைக்கு நமக்கு மத்தியில் எவ்வளவு தீமைகள் அரங்கேற்றிக் கொண்டே இருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு. من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. اعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகை படைத்து அத்துணை படைப்பினங்களுக்கும் ரிஸ்க் அளித்துக் கொண்டிருக்கும் ஏக இறைவனாகிய அந்த அல்லாஹை போற்றி புகழ்ந்தவனாக, அந்த ஏக இறைவனுடைய அருளும் அன்பும் இந்த உலகிற்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்களின் மீதும் மற்றும் இந்த சத்திய மார்க்கத்தை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த நம் முன்னோர்கள், குறிப்பாக இந்த ஜும்ஆவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இங்கே ஒன்று குழுமி இருக்கும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய அருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையினை ஆரம்பம் செய்தேன். அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அழைப்பு பணி குறித்து இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு எவ்வாறு வலியுறுத்துகிறது என்பதை நாம் இந்த உரையில் பார்க்க வருகிறோம். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் ஏராளமான கிளைகளில் ஏராளமான அழைப்பு பணிகள், தாவா பணிகள் நடந்து வருவதை நாம் பார்க்கின்றோம். ஒவ்வொரு நாளும் இன்றும் கூட சில கிளைகளில் தமிழ்நாட்டில் எங்கோ ஒரு ஓரத்தில் ஏதோ ஒரு அழைப்பு பணியை, பெண்கள் பயானாக இருக்கட்டும், தெருமுனை கூட்டமாக இருக்கட்டும், மார்க்க விளக்க பொதுக்கூட்டமாக இருக்கட்டும், எங்கோ ஒரு இடத்தில் மார்க்கத்தை நோக்கி மக்களை அழைக்கின்ற பணியில் நம்முடைய ஜமாத்தை சார்ந்த மனிதர்கள் நடத்தி வருவதை நாம் பார்க்கின்றோம். இத்தகைய இந்த அழைப்பு பணியில் நாம் எவ்வாறு பங்கேடு செய்கின்றோம்? நம்முடைய நிலை என்ன? இந்த அழைப்பு பணியில் வெறுமனே அழைப்பு பணி என்பது இறை தூதர்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் கட்டளையிடவில்லை. இறை தூதர் அல்லாஹ்வின் தூதரை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான். சூரா அல் அஅராஃப் 157வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், அல்லதீன இத்தபியூன ரசூல நபியில் உம்மிய அல்லதி, இந்த எழுத படிக்க தெரியாத இந்த தூதரை, இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் பின்பற்றுகின்றனர். தங்களிடம் உள்ள தௌராத்திலும் இன்ஜீலிலும் இவரை பற்றி அவர்கள் அறிந்து வைத்திருக்கின்றனர். இவர் யார் தெரியுமா? இந்த தூதர்
யஅமுரூன பில் மஅரூஃப் அவர்களுக்கு நன்மையை ஏவுகின்றார், வ யன்ஹவுன அனில் முன்கர் அவர்களிடம் தீமையை தடுக்கின்றார். சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்றா, வ யுஹில்லு லஹும் தய்யிபாத் தூய்மையானவற்றை அவர்களுக்கு அனுமதிக்கிறார், தூய்மை இல்லாதவற்றை அவர்களுக்கு தடை செய்கிறார் என்று அல்லாஹ் நபியினுடைய பண்புகளில் சிலவற்றை குறிப்பிடும் பொழுது அவர் நன்மையை ஏவுவார், தீமையை தடுப்பார் என்று அல்லாஹ்வின் தூதரை பற்றி அல்லாஹ் சான்றளிக்கின்றார். அல்லாஹ்வின் தூதருக்கு மாத்திரம் இது கடமை அல்ல. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் இஸ்லாத்தை ஏற்ற வரலாறு தெரியுமா நமக்கு? அவர் பிற்காலத்தில் எவ்வளவோ தியாகங்கள் செய்திருக்கலாம். அவர் இஸ்லாத்தை ஏற்ற அந்த தருணம், அவர் ஷாம் நாட்டை சேர்ந்தவர். மக்காவில் இருந்து சில தூரம் அந்த நாடு, கிஃபாரி குலத்தாரை சார்ந்த ஒரு மனிதர் தான் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களிடம் இந்த மக்காவில் யாரோ இந்த இறை தூதர் என்று தன்னை சொல்வதாக அவருக்கு ஒரு தகவல் வருகிறது. அப்ப அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய சகோதரனை அனுப்பி இந்த மாதிரி ஒருவர் சொல்றாங்க, என்ன விஷயம் என்று மக்காவில போய் கேட்டு அறிந்துவான்னு சகோதரரை அனுப்புறாங்க அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் போயிட்டு இப்படி ஒரு தூதர் நல்லதை ஏவும்படியும் தீயதை தடுக்கும்படியும் ஒரு தூதர் ஏவி கொண்டிருக்கிறார் என்று அவங்க சகோதரர் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட சொல்றாங்க. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அது திருப்தி அடையல. என்னப்பா நீ இவ்வளவுதான் சொல்ற, நிறைய விஷயங்கள் இருக்கும், நானே போறேன் என்று அவர் தண்ணீர் பையையும் சில சாப்பிடுவதற்கு சில உணவுப் பொருட்களையும் எடுத்துக்கொண்டு ஷாம் தேசத்தில் இருந்து மக்காவை நோக்கி புறப்பட்டு செல்கிறார் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு. அங்க போனா இங்க எதிர்ப்புகள் இருக்கும்ல, குறைஷிகள் மத்தியில் இந்த மார்க்கத்தை, புதிதாக ஒரு மார்க்கத்தை சொல்றாங்க, இதை முகமது என்கிற ஒரு மனிதர் தன்னை தூதர் என்று வாதிட்டுக் கொண்டிருக்கிறார் என்று அன்றைய காலகட்டத்தில் ஆரம்ப நிலை. இஸ்லாம் சில பேர் மறைமுகமாக ஏற்று வந்த காலம். அப்ப அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு போறப்ப அவங்களுக்கும் தீமைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுல அதை அவர்களும் அறிந்து வைத்திருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டுல தங்குறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் அல்லாஹ்வின் தூதர்கிட்ட அழைத்து கொண்டு போறாங்க அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வின் தூதர் நேரடியான மார்க்கத்தை சொல்கிறார். ஒரு இறைவனை தான் வணங்க வேண்டும், லாத்து மனா உஷா போன்ற தெய்வங்கள் இதுவெல்லாம் இணை வைப்பு என்று அபூதர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஓரிரை கொள்கையை எடுத்து வைக்கிறாங்க. அந்த சொன்ன மாத்திரமே அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்ட பிறகு அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், நீங்க உங்க குலத்தாரிடம் சென்று விடுங்கள், உங்கள் குலத்தாருக்கு இதை எடுத்து சொல்லுங்க, இங்க சூழல் ரொம்ப கடுமையா இருக்கு, இங்க எதிர்ப்புகள் அதிகமா இருக்கு, இங்க சுமூகமான நிலை வரும்போது நான் உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறேன், அப்போது வாருங்கள் என்று அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வின் தூதர் சொல்லும் பொழுது அந்த அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போறாங்க. அல்லாஹ்வின் தூதருடைய இப்படி சொன்ன உடனே இந்த மார்க்கத்தை ஏற்ற உடனே கடை வீதிக்கு போறாங்க. மக்கத்து குறைஷிகளே, ஓர் இறைவனை வணங்குங்கள், அவனுக்கு யாரையும் இணை வைக்காதீர்கள், முகம்மது தான் இறை தூதராக இருக்கின்றார் என்று சொன்ன உடனேயே குறைஷிகள் கூடியிருந்த மக்கத்து குறைஷிகள் எல்லாம் அவங்க கடுமையா தாக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு இவன் யார், இவன் புதுசா மதம் மாத்திரான், எங்கிருந்தோ மதம் மாத்திரான் என்று அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அடிக்க சென்ற போது அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மேல படுத்து தடுத்துடுறாங்க. தடுத்துவிட்டு குறைஷிகள்கிட்ட எச்சரிக்கை செய்யறாங்க, நீங்க யாரை தாக்குகிறீர்கள் தெரியுமா, யாரை அடிக்கிறீர்கள் தெரியுமா, நீங்க வணிகம் செய்வதற்காக போவீங்களே, அந்த போற வழியில் இருக்கக்கூடிய கிஃபார் குலத்தாரை சார்ந்தவர் ஒருத்தரை நீங்கள் அடிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களை அந்த இடத்துல இருந்து காப்பாத்தி கூட்டு போயிடுறாங்க. மறுநாள் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அதே போல இந்த மார்க்கத்தை எடுத்துரைக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். மறுநாளும் அதே போல தாக்குகிறார்கள். நமக்கு என்ன படிப்பினை? அல்லாஹ்வின் தூதரிடத்தில் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு. ஏற்ற மாத்திரமே மக்களுக்கு அதை போய் சொல்ல ஆரம்பித்து விடுகிறார்கள். நாம இன்னைக்கு என்ன செய்யறோம்? நமக்கு ஏகத்துவம் தெளிவாக தெரிகிறது, இணை வைக்க கூடாது, இன்னல்லாஹ லா தக்ஃபிர், நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். எந்த மையுஸ்ரிகு பில்லாஹ், யார் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கிறாரோ அவருடைய பாவத்தை அல்லாஹ் ஒரு காலமும் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் திருமறையில் சொல்கின்றான், இன்னொரு இடத்தில் சொல்கின்றான், வமை யுஸ்ரிகு பில்லாஹ் ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, யார் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கின்றாரோ, அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் அவுலியாவுக்கு இருக்குது என்று நம்புவாரோ, அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் முஹையத்தீன் ஆண்டவருக்கு இருக்குது என்று நம்புவாரோ, அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் நபிமார்களுக்கு அவுலியாக்களுக்கு இருக்குது என்று நம்புவாரோ, அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் இந்த கயிறுக்கு இருக்குது என்று நம்புவாரோ,
அல்லாவுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் இந்த மனிதரை பார்த்தால் எனக்கு வறுமை வந்துடும், இவர் முகத்துல முடிச்சுட்டு போனா எனக்கு இன்னைக்கு வருமானம் அள்ளி குவியும் என்று அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அருள் வளத்தை, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சோதனைகளை அற்ப மனிதர்களால் வருகிறது என்று மூட நம்பிக்கையில் சிறுக்கு வைப்பாரோ பக்கத்து ஹர்ரமல்லாஹு அலைஹி ஜன்னா, அவருக்கு சொர்க்கம் ஹராமாகிவிட்டது, வமா வாகுன்னார், அவர்கள் சென்றடையும் இடம் நரகமாக இருக்கின்றது. எப்பேற்பட்ட எச்சரிக்கை! இந்த எச்சரிக்கையை நாமும் சொல்லாத ஊர்கள் கிடையாது, போய் சேராத மக்கள் கிடையாது. பட்டி தொட்டி எங்கும் பல கிராமங்களில் இந்த வசனத்தை, அல்லாஹ்வினுடைய கட்டளையை நாம் எடுத்துரைத்துக் கொண்டே இருக்கின்றோம். இருந்தாலும் மக்கள் விலங்கலையே. நாமும் இந்த அழைப்பு பணியை செய்யணுமா இல்லையா? நம்மை சுற்றி உள்ள மக்கள் தானே இந்த இணை வைப்பான காரியங்களில் அதிகமாக போய் வீழ்ந்து கிடக்கின்றார்கள். நாம என்ன செய்யறோம்? நன்மையை ஏவுறது ஒரு புறம், நன்மையை ஏவுவது சில பேருக்கு இலகுவா இருக்கும். தொழுகைக்கு வாப்பா, ஒரு முஸ்லீம் இடத்துல தொழுகைக்கு வா பாங்க சொல்லியாச்சு, அப்படி இலகுவா சொல்லிட்டு போயிடலாம். ரமலான் மாசம் வருது, நோன்பு வைப்பா அப்படின்னு இலகுவா சொல்லிடலாம். ஒரு தீமையை தடுப்பது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? தீமையை தடுக்கும் பொழுதுதான் நமக்கு பல எதிர்ப்புகள் வரும், பல்வேறு எதிர்ப்புகள். ஒருத்தவன் தர்காவுக்கு போறான்னா அது போகாத நரகத்துல போய் வீழ்ந்துருவேன்னு சொன்னா எந்த அளவுக்கு எதிர்ப்பு வரும்? அப்போ ஒரு தீமையை தடுப்பது என்பது மிக கடினம். அதனாலதான் இன்றைக்குள்ள சமுதாய இயக்கங்கள், நம்முடைய சமுதாய மக்கள் தீமையெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. அவன் ஏதோ வணங்கிட்டு போறான், உங்களுக்கு என்னப்பா, நீ நஜாத்துக்காரன், உன் பள்ளியில தொழுவு, இப்படி சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹ் இதையா ஏவுறான்? அல்லாஹ் நன்மையை ஏவு, தீமையை தடுன்னு அல்லாஹ் சொல்றான். வல்தக்கும் மின்கும் உம்மத், உங்களிடத்தில் ஒரு கூட்டம் இருந்தே ஆக வேண்டும். எப்பேற்பட்ட கூட்டம்? எதுவும் இலல் ஹைர் வ யஅமுரூன பில் மஅரூஃப், நன்மையை ஏவி நல்லதை நோக்கி மக்களை அழைத்து, வ யன்ஹவுன அனில் முன்கர், தீமையை தடுக்கின்ற ஒரு கூட்டம் உங்களிடத்தில் இருக்கட்டும். உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அப்ப இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய தீமைகளை நாம தடுக்க வேண்டுமா இல்லையா? நாம எத்தனை தீமைகளை தடுத்திருக்கின்றோம்? நம்முடைய இளைஞர்கள் இன்றைக்கு மது போதைகள்ல மூழ்கி கிடக்கிறார்களே, இவ்வளவு பெரிய வேதனை. மாணவர்கள், பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் போதை பழக்கங்களில் ஈடுபடுகிறார்கள். அவர்களுக்கு நாம் இந்த மார்க்க அறிவுரையை சொல்கிறோமா? இஸ்லாமிய மாணவர்கள், இஸ்லாமிய மாணவிகளுக்கு, இஸ்லாமிய இளைஞர்களுக்கு, இஸ்லாமிய இளம் பெண்களுக்கு அறிவுரை முதலில் சொல்கிறோமா? சில பேர் நினைக்கிறாங்க நம்ம இந்த மார்க்கத்தை பிற மதத்தவர்கள்ட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும், அவங்கள்ட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். அறியாதவர்கள் யாராக இருந்தாலும் இந்த மார்க்கத்தை எடுத்து வைக்கணும். அல்லாஹ் இந்த குர்ஆன் வசனத்துல நீங்க பார்க்கலாம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ், நம்பிக்கை கொண்ட மக்களே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சஹாபாக்களுக்கு தான் அல்லாஹ் அருள்றான். சஹாபாக்களுக்கு தான் இந்த வசனத்தை இறக்கி இருக்கிறான் அன்றைய காலத்தில். அப்ப இது வெறுமனே பிற மதத்தவர்களுக்கு சொல்லணும், அது மாற்று கருத்து இல்ல. முஸ்லிம்கள் மத்தியிலே மார்க்கம் சரியாக புரியவில்லையே. இங்க கூட சில பேர்கிட்ட கேளுங்க, இணை வைப்புனா எதுப்பா இணை வைப்பு அப்படின்னு கேட்டா சில பேர் என்ன சொல்லுவாங்க? அது சிலைகளை வணங்குவது இணை வைப்பு. இல்ல வெளிப்படையா நம்ம பிரச்சாரம் செய்யறோம், மௌலிதுக்கு எதிரா, தர்காவுக்கு எதிரா பிரச்சாரம் செய்யறோம், அதுவெல்லாம் இணை வைப்புனா அதை சொல்லுவாங்க. அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் அது ஒரே ஒரு பொருளுக்கு இருக்குது என்று நம்பினாலும் அதுவும் இணை வைப்பு தான். எவன் ஒருவன் இணை வைப்பான நிலையில் இறந்து விடுவானோ அவன் செல்லும் இடம் நரகம் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அப்ப இந்த இணை வைப்பு என்கிற பாவத்தை இந்த மக்களிடத்தில் எடுத்துரைக்கின்றோமா? அதற்காக நாம் என்ன ஏற்பாடுகளை, நாம் என்ன முனைப்பு காட்டுகிறோம்? அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்ற மாத்திரம் அப்பதான் ஏற்கிறாங்க, ஏற்ற உடனே களத்துக்கு வர்றாங்களே. நாம இத்தனை ஆண்டு காலம் ஏகத்துவத்தை ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு அழைப்பு பணி என்றால், ஒரு திருமுனை கூட்டம் என்றால், ஒரு பெண்கள் பயான் என்றால், எத்தனை பெண்கள் அந்த களத்துக்கு வருகிறோம். களப்பணிதானே முக்கியம். பொருளாதார உதவி பெரிய உதவி அது ஒரு புறம் இருக்கட்டும், அதையும் தாண்டி அல்லாஹ் அதிகமாக கூலி கொடுப்பானே. ஆனால் இந்த நன்மையை ஏவக்கூடிய, தீமையை தடுக்கக்கூடிய இந்த களத்திற்கு வருபவருக்கு தான் அல்லாஹ் அதிகமான கூலியை வழங்குவான். பொருளாதாரத்தால் நான் உதவி செஞ்ச மாதிரி இந்த மார்க்க விளக்க பொதுக்கூட்டத்திற்கு என்னால முடிஞ்ச உதவி செஞ்ச, என்னால வர முடியல, அப்படி இருக்கக்கூடாது. எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் ஐவேளை தொழுகிறோம்ல, எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் சாப்பிடுறோம்ல 3 வேளை, அது போல இது ஒரு அரை மணி நேரம் மக்களுக்கு போய் சொல்றோமா? நம்முடைய முஸ்லிம்களுக்கு தானே சொல்ல போறோம். ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம், அசருக்கு பிறகு மகரிபுக்கு பிறகு இவ்வாறு தானே நம்ம செய்ய போறோம். இதற்கு நமக்கு வருவதற்கு அலட்சியம். மறுமைக்கான வெற்றியை அல்லாஹ் சொல்லும் பொழுது உங்களிடத்தில் நன்மையை ஏவக்கூடிய, தீமையை தடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்க வேண்டும் அல்லாஹ் சொல்றானா இல்லையா?
இன்னைக்கு நாம நினைக்கிறோம் தீமையை தடுக்காம விட்டா தீமையை கண்டுக்கிறாம இருப்போம்பா, நம்ம பாட்டுக்கு நம்ம பள்ளியில வருவோம், தொழுதுட்டு போவோம். இப்படி அல்லாஹ் விரும்பல. இப்படி இருந்த ஒரு கூட்டத்தை அல்லாஹ் அழித்ததாகவும் திருமறையில் நமக்கு சொல்றானா இல்லையா? சனிக்கிழமை வாசிகளுடைய வரலாறை நாம் படித்து வைத்திருப்போம். சனிக்கிழமை வாசிகள் 3 கூட்டமாக இருந்தார்கள். அதாவது அல்லாஹ் வகைப்படுத்துகிறான். அவங்களுக்கு ஒட்டுமொத்த சனிக்கிழமை வாசிகளுக்கும் கடல்ல மீன் பிடிக்க தடை. அல்லாஹ் ஒரு சோதிச்சு பாக்குறான். சனிக்கிழமை தான் கடல்ல மீன் தெரிகிற மாதிரி அவங்க கண்ணுக்கு அல்லாஹ் காட்டுறான். என்ன பண்றாங்க? ஒரு கூட்டம் தடையை மீறி மார்க்கத்துல இது தீமை போகாதன்னு அல்லாஹ் தடுத்திருக்கான். அதையும் மீறி ஒரு கூட்டம் கடலுக்கு போறாங்க மீன் பிடிக்க. 2 கூட்டம் போகல. இந்த போகாத கூட்டத்துல ஒரு கூட்டம் மட்டும் இந்த போனாங்கல்ல, இவங்களை தடுத்தாங்க. போகாதீங்கப்பா, அல்லாஹ் உங்களை தண்டிப்பான், நாளை மறுமையில உங்களை அல்லாஹ் குற்றம் பிடிப்பான், நரகத்தில் வீசி விடுவான் என்று கடுமையாக எச்சரிக்கை செய்தார்கள். இப்படி தடுத்த இந்த கூட்டத்தை போகாம 2 கூட்டம் சொன்னல, அதுல ஒரு கூட்டம் தான் தடுத்தாங்க. இன்னொரு கூட்டம் இந்த தடுக்கிறவங்களை பார்த்து, நீ ஏன்பா போற, நீ அவங்களை தடுக்கிற, அவன் போனா போட்டு, அவன் தர்காவுக்கு போனா போட்டு, உனக்கு என்ன, நீ உன் பள்ளியில தொழுதுட்டு போ, இப்படி நமக்கு மத்தியில சொல்றாங்களா இல்லையா? இப்படிதான் அன்றைக்கும் அந்த கூட்டம் நன்மையை ஏவி தீமையை தடுத்தவர்களை தடுத்தார்கள். அல்லாஹ் இவர்களை சொல்கிறான், இவர்களில் நன்மையை ஏவி தீமையை தடுத்தவர்களை விட்டுவிட்டு மிச்ச 2 குலத்தாரையும் 2 கூட்டத்தாரையும் அல்லாஹ் குரங்குகளாக, இழிந்த குரங்குகளாக ஆக்கிவிட்டான். இதுல இருந்து நமக்கு படிப்பினையா இல்லையா? நன்மையை ஏவுவது தீமையை தடுப்பது என்பது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அல்லாஹ் கடமையாகவே வச்சிருக்கான். ஒவ்வொரு முஸ்லிமும் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டாரே ஆனால், நான் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டேன், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஏகத்துவ கலிமாவை சொல்லிவிட்டார் என்றால் அவருக்கு அடுத்த விஷயமே இந்த பணிதான், தொழுகை. அதற்கு அடுத்து இந்த நன்மையை ஏவுவது தீமையை தடுப்பதுதான். நம்மள எத்தனை பேரு அந்த களத்திற்கு வருகிறோம்? எனக்கு வியாபாரம் இருக்கு பாய், எனக்கு சில தேவைகள் இருக்கு, நான் வெளியில போகணும். நமக்கு நல்லா தெரியும் இது எப்படியோ அந்த அழைப்பு பணி இருக்குது என்று, அந்த பெண்கள் பயான் இருக்குது என்று ஒரு 2 நாள் முன்னாடி சொல்லியிருப்பாங்க. இல்ல குறைந்தபட்சம் ஒரு நாள் முன்னாடியாவது சொல்லியிருப்பாங்க. நமக்கு தெரியும் இன்னைக்கு இந்த நேரத்துல பயான் நடக்க போகுது. அப்பதான் நம்ம என்ன பண்ணுவோம்? அங்க போகணும், இங்க போகணும். அதற்கான தியாகங்களை நாம் எத்தனை பேர் செய்கிறோம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் மக்காவில இருந்து அந்த சஃபா மருவா பள்ளத்தாக்கில் அல்லாஹ்வினுடைய கட்டளைப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவியையும் கை குழந்தையையும் விட்டுட்டு வராங்க. இப்ப வரும்பொழுது தன்னுடைய மனைவி கேட்கிறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி, இது அல்லாஹ்வினுடைய கட்டளையா என்று கேட்ட உடனே, ஆமாம் அல்லாஹ் இவ்வாறு கட்டளையிட்டு இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது நம்ம இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் சரி அப்படின்ட்டு கட்டுப்பட்டார்களா இல்லையா? வேற மறு பேச்சே இல்ல. எப்ப அந்த தண்ணி இல்லாத காட்டுல வறண்ட பூமியில என்னை தனியா விட்டுட்டு போறியே அப்படி எல்லாம் கேட்கல. அல்லாஹ்வினுடைய கட்டளையா, அல்லாஹ் எனக்கு உதவுவான் அப்படின்ற உறுதியாக இருந்தார்களா இல்லையா? நம்முடைய பெண்கள் அவ்வாறு இருக்கிறோமா? கேள்விக்குறிதான். நம்முடைய ஆண்கள் அவ்வாறு இருக்கின்றோமா? அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்கிறான் என்றால் அதற்கு கட்டுப்பட்டவராக நடக்கின்றோமா? நன்மையை ஏவ சொல்லி தீமையை தடுக்க சொல்லி அல்லாஹ் சொல்றானே, நாம அந்த விஷயத்தில் எவ்வாறு இருக்கின்றோம்? உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ்வினுடைய சிறிய தாயார், அல்லாஹ்வின் தூதனுடைய தாயார் இறந்த பிறகு சிறிய தாயாரான உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வளர்ப்பில் சில காலம் இறந்ததற்கு பிறகு, அல்லாஹ்வின் தூதர் மறைவிற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சிறிய தாயாரை பார்க்க போறாங்க. அப்ப உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. ஏன்பா அழுகிறீங்க? இந்த உலகத்தை விட அல்லாஹ்விடம் இருப்பது சிறந்தது இல்லையா என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா கேட்கும் பொழுது, அது எனக்கு நன்றாக தெரியும், இருந்தாலும் தூதர் இருமே நமக்கு தூதுவ செய்தி வராதே என்று கண்ணீர் விட்டு அழுதார்கள். அல்லாஹ்விடம் இருந்து வசனம் வராது, அல்லாஹ்வினுடைய வார்த்தை நின்று போய்விட்டது என்பதற்காக கண்ணீர் சிந்திய அந்த பெண்மணி எங்கே? நம்முடைய பெண்கள் எங்கே? நமக்கு இன்னைக்கு ஒரு கட்டளை இருக்கு, நாம எல்லாத்தையும் எடுத்து சொல்றோம். இந்த மார்க்கத்துல நன்மையை ஏவணும்பா, தீமையை தடுக்கணும்பா, உங்கள் குடும்பத்தாரை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அன்புசக்கும் அகலைக்கும் நாரா என்று அல்லாஹ் கடுமையாக எச்சரிக்கின்றான் என்றெல்லாம் நாம் இந்த பெண்களுக்கு, நம்முடைய சமுதாய ஆண்களுக்கு, பெண்களுக்கு நாம் எடுத்து வைக்கின்றோம். நாம என்ன பண்றோம்? அந்த பெண்மணி என்ன செஞ்சாங்க? இறை செய்தியே வரலன்னு கவலைப்பட்டாங்க. அது கட்டுப்பட்டாங்களா இல்லையா? அந்த மாதிரி நாம இருக்கோமா? நமக்கு எல்லாமே தெரியுது, ஆனா உலக அலட்சியத்தில் இந்த உலகம் நம்மை நிரந்தரமாக வைத்து விடுமா? நாளை மறுமைதானே நிரந்தரமானது. வலல் ஆகிரத்து ஹைர், அல்லாஹ் சூரா அத்-துஹாவில் சொல்லி காட்டுகிறான், வலல் ஆகிரத்து ஹைருல் லக மினல் ஊலா, இந்த உலகத்தை விட நாளை மறுமைதான் உங்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹ் சொல்றானா இல்லையா? நாம் இந்த உலக வாழ்க்கைக்கு தானே ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். இந்த உலகத்தினுடைய வியாபாரத்திற்காக, இந்த உலகத்தினுடைய குடும்பத்தாருக்காக, இப்படி நம்ம குடும்பத்தாருக்காக, உலகத்தாருடைய வியாபாரத்திற்காக நாம ஓடுகிறோமே.
இப்படி குடும்பத்திற்கு சேர்த்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு சேர்க்கக்கூடிய நாம் நாளை மறுமையிலும் ஒட்டோடு உறவாக இருக்க வேண்டுமா இல்லையா? ஆனால் நாம் சொர்க்கத்திற்கு போவோம், பிள்ளை நரகத்திற்கு போகுமே ஆனால், அல்லது பிள்ளை சொர்க்கத்திற்கு போகும் நாம் நரகத்திற்கு போகுமே ஆனால் அல்லாஹ்விடத்தில் வாதிடுவோமா? அந்த பிள்ளை நரகத்திற்கு போகக்கூடிய அந்த தந்தை வாதிடுவாரா, இறைவா என்னுடைய பிள்ளையாவது வைத்துக்கொள், என்னை இந்த நரகத்திலிருந்து காப்பாற்றி விடு என்று அந்த தந்தை கெஞ்சுவார் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்கிறானா இல்லையா? அப்போ உலகத்தில் அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பிள்ளையை வளர்த்திருக்கக்கூடிய தந்தை தாய் இந்த மறுமை வந்து விட்டால், சூர் ஊதப்பட்டு அல்லாஹ் ஒட்டுமொத்த மனிதர்களையும் எழுப்பிவிட்டால் தன்னுடைய சகோதரனை விட்டு வெறுண்டு ஓடக்கூடிய காட்சிகளை தானே நம்ம பார்க்கிறோம். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி, ஒவ்வொருத்தவனும் அந்த நாள் வந்த உடனேயே தன் சகோதரனை பார்த்த உடனே வெறுண்டு ஓடுவான். எதற்காக? தன்னுடைய தாயை விட்டு ஓடுவான். தன்னுடைய மனைவியை விட்டு ஓடுவான், தன்னுடைய கணவனை விட்டு ஓடுவாள், தன்னுடைய பிள்ளையை விட்டு விருந்து ஓடுவாள். உலகத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டு பெற்றெடுத்திருப்பாங்க. அந்த பிள்ளைக்கு பால் குடி கொடுத்து அந்த பிள்ளையை கஷ்டப்பட்டு பெற்றெடுத்து வளர்த்த அந்த தாய் மறுமை வந்து விட்டால், அல்லாஹ் மறுமை நாளில் மக்களை திரட்டு விட்டால் அந்த தாய் வெறுண்டு ஓடுவாளாம். ஒவ்வொருத்தவனுக்கும் அவனுக்கு என்ன நடக்கும் என்பதே மிகப்பெரிய கவலையாக இருக்கும். ஏன் முன்னாடி நரகத்தை அல்லாஹ் வச்சிருப்பான யௌமையிலும் ஜஹன்னம், அந்நாளில் நரகம் கொண்டு வரப்படும். யௌமையிலும் அந்த தக்தருள் இன்சான், அந்நாளில் தான் மனிதன் படிப்பினை பெறுவான். எப்படி படிப்பினை பெறுவானா? இக்குழு யாழைத்தனி கஜம் துளி ஹயாத்தி, இறைவா இந்த நாளிற்குரிய நற்செயலை, இந்த நாளில் நான் இந்த நரகத்தில் வீழ்ந்து விடாமல் இருப்பதற்கான செயலை நான் உலகத்திலேயே செய்திருக்க கூடாதா? இக்குழு யாழைத்தனி என்று மனிதன் புலம்புவான் என்று அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அப்ப நம்ம எதற்காக வாழணும்? உலகத்துல எல்லாருக்கும் தெரியும் நம்ம எவ்வளவு காலம் வாழ போறோம்னு. எக்ஸாக்டா தெரியாட்டிலும் தோராயமா தெரியும்ல. 60 வருஷம் வாழ்றான், 70 வருஷம் வாழ்றான் மனிதன், 80 வருஷம் வாழ்றான். அதை தாண்டி யாரும் வாழ்ந்ததாக வரலாறு இல்லையே. சமீபத்தில் அதிகபட்சம் 100 ஆண்டு வாழ்ந்திருக்காங்க. அப்ப இப்படிப்பட்ட அற்பமான விஷயத்திற்கு, அற்பமான உலகத்திற்கு நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நாளை மறுமையில் மிகப்பெரிய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய இந்த மார்க்க பணிகளுக்கு, அழைப்பு பணிகளுக்கு நம்முடைய ஈடுபாடு எப்படி இருக்கின்றது? நம்ம ஏதோ கல்வி பணி பண்றோம், சமூக பணி பண்றோம், அதுவெல்லாம் பண்ணலாம். அது பண்ணினா கூடுதல் நன்மை. முதன்மையான பிரச்சாரம் இந்த இணை வைப்புக்கு எதிராக தானே இருக்கணும். இணை வைக்காத நிலையில் ஒருவன் இறந்து விட்டால் அவர் நிச்சயமாக சொர்க்கத்திற்கு போயிடுவாங்க எப்படியாவது. ஆனா ஒருத்தர் இணை வைத்த நிலையில் அவன் கல்வி பணி செய்தாலும் சரி, அவன் பல இரத்த தானங்கள் பல யூனிட் கொடுத்திருந்தாலும் சரி, இந்த சமுதாயத்திற்காக வாரி வழங்கியிருந்தாலும் சரி, அவனிடத்தில் கேள்வி கணக்கே இருக்காதுங்க. அல்லாஹ் சொர்க்கத்தை தான் ஹராமாக்கிட்டானே. சொர்க்கம் யாருக்கு ஏதுவாக இருக்கின்றதோ அவர்களிடம் அல்லாஹ் கேள்வி கேட்பான். நீ இந்த நேரத்துல என்ன செஞ்ச, தொழுதியா, நோன்பு வச்சியான்னு இணை வைக்காத மனிதர்களுக்கு தான் அல்லாஹ் கேள்வி கணக்க வச்சிருக்கான். காஃபிர்களுக்கு, முஸ்ரிகீன்களுக்கு, முனாஃபிகீன்களுக்கு, இவர்கள் யாருக்குமே அல்லாஹ் ஏறெடுத்து பார்க்க மாட்டான். நாளை நரகத்தில் வீசி எரிந்து விடுவான் என்று திருமறையில் நமக்கு அல்லாஹ் கற்றுத்தரானே. அப்ப இந்த இணை வைப்பு என்கிற பாவத்தை இந்த மக்கள், நம்முடைய ஆண்கள், நம்முடைய பெண்கள், நம்முடைய பிள்ளைகள் செய்து வருவதை நாம் பார்க்கின்றோம். அவர்களிடத்தில் நாம் இந்த மார்க்கத்தை, ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்ய வேண்டும். பாருப்பா, நீ உலகத்துல இப்படி இருக்காத, அல்லாஹ்வை மட்டுமே வணங்கு, முஸ்லிம்கள் இடத்துல சொல்லணும். நம்முடைய பிள்ளைகள் வீணான காரியங்கள்ல போய் மூழ்கி கிடக்கிறாங்க. இன்றைக்கு இந்தியாவினுடைய ஒன்றிய அரசினுடைய அதிகாரிகள் சொல்கிறார்கள், பொழுதுபோக்கு துறையும் ஊடகத்துறையும் தான் அதிக வளர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கிறது. 2030 அது 7% உயரும். 8.8 லட்சம் கோடி அது வருமானத்தை பெற்றுத்தரும் என்று இந்த பொழுதுபோக்கு கேம்ஸ், வீடியோ கேம்ஸ் விளையாடுறாங்கல்ல, போன்லயே விளையாடுறான், சில பேர் கம்ப்யூட்டர்ல போய் விளையாடுறாங்க நம்முடைய பிள்ளைகள். அந்த மாதிரி விஷயங்கள் அதிகரிச்சுட்டே போகுது. எந்த அளவுக்கு பாத்தீங்களா? ஒரு நாள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தன்னுடைய மனைவி ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட இருக்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் திடீர்னு எழுது, தீமை வந்துவிட்டது, தீமை பெருகிவிட்டது, யஹ்ஜூஜ் மஹ்ஜூஜ் என்ற கூட்டம் அவர்களுடைய துளையை போட்டு இவ்வளவு பெரிய துளையாக ஆக்கிவிட்டார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். அப்ப ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, தீமை வந்துவிட்டால் நாமும் அழிந்து விடுவோமா? நாம அல்லாஹ்வை நம்புறோமே, அல்லாஹ்வை உறுதியா இருக்கோமே அப்படின்னு கேட்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், தீமை பெருகிவிட்டால் அங்கே இருக்கக்கூடிய நல்லவர்களும் சேர்ந்துதான் அழிவார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்களே. அப்ப இன்றைக்கு நமக்கு மத்தியில் எவ்வளவு தீமைகள் அரங்கேற்றிக் கொண்டே இருக்கிறார்கள். இதுவெல்லாம் உலகம் அழிவதற்கான ஒரு அறிகுறிதான். இன்றைக்கு ஓரின சேர்க்கை என்ற பெயரில் சில மாதங்களுக்கு முன்னால் தமிழ்நாடு அரசு அந்த பேரணிக்கு அனுமதி கொடுக்குது. தமிழ்நாடு அரசு சமூக நீதி பேசக்கூடிய, முற்போக்கு பேச, இது போன்ற ஒழுக்க கேடுக்கான செயல்களுக்கு அனுமதி கொடுக்குதா இல்லையா?
எதுவெல்லாம் உரிமை என்ற ஒரு பட்டியல் இருக்கா இல்லையா? சில பேரு நான் விபச்சாரம் பண்றது என்னுடைய உரிமை, அதனால எனக்கு இந்த இடத்துல இடம் வேணும்னு கொடுத்தா கொடுத்துட முடியுமா? அரசாங்கம் இடம் ஒதுக்கிடுமா? அப்ப எதுவெல்லாம் உரிமை என்கிற விஷயம் வேறு, ஒழுக்கக்கேடு என்கிற விஷயம் வேறா இல்லையா? மதுக்கடைகளையும் இந்த தமிழ்நாடு அரசு நடத்துகிறது, அதுவும் மனிதகுல கேடா இல்லையா? அப்ப இது மாதிரி விஷயங்கள் யாரு செஞ்சாலும் சரி, அநீதி இழைக்கக்கூடிய, சமூகத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய கூட்டங்கள் யாராக இருந்தாலும் அதற்கு எதிராக ஒரு ஏகத்துவவாதி ஒரு பிரச்சாரத்தை செய்ய வேண்டும். அதை முடிந்தவரையும் நாவால் தடுக்க வேண்டும், முதல்ல கையால் தடுக்க வேண்டும். இந்திய ஜனநாயகப்படி நாம் பிரச்சாரம் செய்யலாம், அத்துணை மக்களுக்கும் அந்த உரிமை இருக்குது, நம்ம யாரும் தடுக்க முடியாது, சட்டத்துல இடமே இல்லை, பிரச்சாரம் செய்யலாம், யார் எந்த கொள்கையை வேணா பிரச்சாரம் செய்யலாம். நாம சத்திய கொள்கை அவர்களிடம் நிச்சயமாக சொல்லலாம், கையால தடுக்கலாம். இல்ல குறைந்தபட்ச ஈமான், பலவீனமாக ஈமானாக அல்ல அதை விட்டு விருந்தோட செய்ய, அதை விட்டு விலகி இருக்க சொல்கிறான். அப்ப இரண்டாவது அந்த தீமைக்கு எதிராக நாவால் பிரச்சாரம் செய்ய சொல்கிறானா இல்லையா? அந்த பிரச்சாரத்தில் நாம் ஈடுபட வேண்டும், அந்த பிரச்சார களப்பணியில் நாம் இருக்க வேண்டும். நமக்கு 1000 வேலை இருக்கும், ஒரு அழைப்பு பணின்னு சொல்லும் பொழுது நாம ஓடோடி வரக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். நிச்சயமாக அப்படிப்பட்ட கூட்டத்தாருக்கு தான் அல்லாஹ் நாளை மறுமையில் வெற்றி அளிக்க போகிறார். அதுதான் அந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், வல்தக்கும் மின்கும் உம்மத் யதுஊன இலல் ஹைர் வ யஅமுரூன பில் மஅரூஃப், நன்மையை ஏவி நல்லதை நோக்கி மக்களை அழைத்து வ யன்ஹவுன அனில் முன்கர், தீமையை தடுக்கின்ற ஒரு சமுதாயம் உங்களிடத்தில் இருக்கட்டும். உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள். நம்முடைய ஜமாத்தும் அப்படிதான் வெற்றியை அடைந்திருக்கிறது. நாம கல்வி பணி நம்முடைய ஜமாத்தின் சார்பாக செய்கிறோம், சமூக பணி செய்கிறோம். இதெல்லாம் அடுத்து முதல்ல நாம முதன்மை பிரச்சாரமாக வைப்பது இந்த ஏகத்துவ கொள்கையை தான். அதனாலதான் ஒரு காலத்துல 2000 காலகட்டத்துல சமூகத்துல மாநாடு நடத்தும் பொழுது 92ல தடையை மீறி 2000ல அந்த சமூக மாநாடு, தௌஹீதினுடைய மாநாடு அல்லாஹ் வெற்றி அளித்தான். ஆனால் இன்றைக்கு அந்த சமூகத்தில் மாநாடு நடத்தினால் அந்த சமூகம் இடம் போதாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் இந்த ஜமாத்திற்கு, இந்த நன்மையை ஏறி தீமையை தடுக்கக்கூடிய இந்த கூட்டத்திற்கு அல்லாஹ் வெற்றி அளித்திருக்கிறானே. என்ன காரணம்? இந்த பணியில இருக்கிறோம், இதைதான் நாங்க முதன்மையாக வைக்கிறோம். இது யாரையும் பகைக்க வேண்டும், யாரையும் எதிர்க்க வேண்டும் என்கிற நோக்கமே நமக்கு அல்ல. எல்லோரும் சகோதரர்கள், எல்லோரும் எங்களுடைய குடும்பத்தார்கள் என்கிற காரணத்தினால்தான் நாம் இந்த சத்திய மார்க்கத்தை, இணை வைப்புக்கு எதிரான, முதன்மை தீமையான இந்த இணை வைப்புக்கு எதிரான பிரச்சாரத்தை நாம் தினந்தோறும் செய்து கொண்டே இருக்கின்றோம். நாமும் அத்தகைய களப்பணியில் இருந்து நன்மையை ஏறி தீமையை தடுக்கின்ற இந்த களப்பணியில் களத்தில் நின்று அந்த நன்மைகளை பெற்று நாளை மறுமையில் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கூறி எனது முதல் உரையை நிறைவு செய்கிறேன்.